அற்புதமான வண்ணங்களால் எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஓவியங்களை தலைப்பாக்கி இந்த பிள்ளைகள் ரொம்ப அழகா நேர்த்தியா பேசுறாங்க. நடுவர்கள் மிக சிறப்பான மதிப்புரைகளை வழங்குறாங்க. இந்த ஓவிய சுற்றில் அடுத்ததாக வந்து பேச இருக்கிற செந்தமிழ் செல்லம் சரவண பவதாரணி, வாங்க. வணக்கம் சரவண பவதாரணி. வணக்கம் அண்ணா. தொடர்ந்து நிறைய வித்தியாசமான சுற்றுகளை கடந்து இந்த சுற்று ஓவிய சுற்று. நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிற ஓவியம் அங்கே வண்ண திரையில் காட்டப்பட்டிருக்கு. அதில் அழகாக ஒரு வாசகமும் எழுதியிருக்கு. அந்த ஓவியம் என்ன சொல்லுது, அந்த வாசகத்தின் பொருள் என்ன, எல்லாவற்றையும் சரவண பவதாரணி அவங்களுடைய உரையில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓவிய சுற்றில் மிக சிறப்பான உரையை சரவண பவதாரணி வழங்க கைத்தட்டல்களால் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். விரல்களால் விதி செய்வோம், விரல்களுக்கு கவசமாய் பேனாமுனை, தெரிக்கின்ற எழுத்துக்கள் மைகளாய் விதியை மாற்ற, சிவப்பு ரத்தம் சிந்தி பெற்றோம் சுதந்திரம், அதன் பெருமையை காக்க கருப்பு மையை தடவி விரல் நீட்டி உறக்கச் சொல்கிறோம், இனியொரு விதி செய்வோம் ஒற்றுமையாய். இதுதான் இந்த படம் எனக்கு கொடுத்த பாடம். பாடம் நடத்தி பின் கேள்வி கேட்கும் ஆசிரியரை போல ஒரு கேள்வியும் இப்படம் என்னிடம் கேட்கிறது. நாளைய இந்தியாவே, நீயாவது 100% வாக்குப்பதிவை தந்துவிட மாட்டாயா என்று. நிச்சயம் தருவோம். 100% வாக்கு எங்கள் இலக்கு. எங்களது தலைமுறை மட்டுமல்ல, இனி அடுத்து வரும் அனைவரையும் எங்களையே பின்தொடரவும் செய்வோம். இது சத்தியம். எப்படி சத்தியம் செய்தாய் என்கிறீர்களா? பள்ளிக்கூடங்கள் வாய்ப்பை கொடுக்கின்றன, எனது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம். நாம் அனைவரும் இந்திய வாக்காளர். இந்நாடே எமது பெருமிதம். அள்ளி கொடுக்கும் கொடைகளிலே பாரதத்தின் பெருமைதனை பாரெங்கும் பறைசாற்றும் வாக்களித்தல் ஒன்றேதான் நனி சிறந்த நன்கொடையாம் என்று தேர்தல் பள்ளிப்பாடல் கற்றுத்தருகிறது. ஜனநாயகம் என்ற சொல்லிற்கு மக்களால் ஆளப்படுதல் என்று பொருள். மக்களால், மக்களுக்காக, மக்களே செய்யும் ஆட்சி மக்களாட்சி. இங்கே மக்களாகிய நாம் தான் உண்மையான தலைவர்கள். நாம் தேர்ந்தெடுக்கும் அலுவலர்கள் தான் ஆளும் தலைவர்கள். தேர்ந்தெடுக்கும் நாள் தான் தேர்தல் திருநாள். தேர்ந்தெடுக்கும் ஆலயம் தான் வாக்குச்சாவடி. இத்தனை பெரும் பெருமைக்குரிய நாள் இன்று ஏதோ ஒரு விடுமுறை நாளாகிவிட்டது. மிகவும் வருத்தத்திற்குரியது. வாக்கு செலுத்தும் நாள் விடுமுறை நாள் அல்ல, மாற்றத்தை விதைக்கும் நாள். அடுத்த 5 ஆண்டு கட்டமைப்புக்கு அடித்தளம் இடும் நாள். ஒவ்வொருவரும் வாக்களிக்க காரணம் தேட வேண்டியதில்லை. வாக்களிப்பது சட்டப்பூர்வ கடமை. இல்லை என்றாலும் அது கட்டாயமாக செய்ய வேண்டும். இல்லை, கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு திருவிழாவையும் எப்படி கொண்டாடுகிறோம்? தேர்தல் திருநாள் மட்டும் விதிவிலக்காகிவிட்டதா என்ன? இனி கொண்டாடுவோம். உறவுகளோடும் உரிமைகளோடும் கொண்டாடுவோம். ஜாதி, மதம், மொழி என்ற எந்த பிரிவினையும் இல்லாமல் தேசத்திற்காக கொண்டாடுவோம். ஒவ்வொரு மனிதனும் தன் பெற்றோருக்கு கடமைப்பட்டது போல் தாய் நாட்டிற்கும் கடமைப்பட்டவரே. தாய் நாட்டிற்கும் தாய் மதத்திற்கும் உண்டான கடமைகளை எந்தவித எதிர்பார்ப்புமின்றி செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயக கடமை. கடமையை செய்வதற்கு காசு எதற்கு? விற்பதற்கு ஓட்டுரிமை ஒன்றும் வியாபார பொருள் அல்ல. என் ஓட்டு விற்பனை கன்று என்பதை நெஞ்சுரத்துடன் உறக்கச் சொல்வோம். எந்தவித சமரசமும் இன்றி அனைவருக்கும் கிடைக்கும் வாய்ப்புதான் இந்த ஓட்டுரிமை. தேவை என்று கேட்பவர்கள் கிடைத்தவுடன் அதனை உதாசீனப்படுத்துவதை போல, உரிமை வேண்டும் என்று கேட்பவர்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லவா? சரி, ஏன் இதுவரை 100% வாக்கு பதிவாகவில்லை? சிந்தித்தோமா? நான் ஒருவன் ஓட்டு போடலனா இப்ப என்ன ஆக போகுது என்ற எண்ணமும், ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்ற விரக்தியின் வெளிப்பாடும் தான் காரணம். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளை 100க்கு 100 மதிப்பெண் பெற வேண்டும் என்று விருப்பப்படுவதை போல பாரத தாயும் விரும்ப மாட்டாளா? தாயின் விருப்பத்தை நிறைவேற்றாதவரெல்லாம் ஒரு பிள்ளையா? நாம் எல்லாம் வருங்கால தலைமுறையின் இன்றைய விதைகள் அல்லவா? நம்மால் முடியவில்லை என்றால் இனி யாராலும் முடியாது என்பதை நினைவில் கொண்டு கடமையாற்றுவோம். சரி, 100% வாக்கை பெற என்ன செய்ய வேண்டும்? முயற்சி செய்ய வேண்டும். பொது தேர்வில் தோல்வியடைந்தவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்து தேர்வு வைப்பதை போல, ஓட்டு போட தவறியவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். 2ஆம் முறை வாய்ப்பளித்ததிலும் அவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அரசு தரும் எந்த சலுகைகளும் அந்த குடிமக்களுக்கு இல்லை என்று உறுதி செய்ய வேண்டும். முக்கியமாக தேர்தல் குறித்தும்
இந்திய அரசியலமைப்பு குறித்தும் பாடத்திட்டங்கள் 6ஆம் வகுப்பு முதல் கட்டாயமாக்கப்பட வேண்டும். தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பாக வேட்பாளர் மற்றும் வாக்காளர் அனைவருக்குமான சான்றிதழ் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும். இவை அனைத்தும் போட்டியாளர்களுக்கே தவிர பார்வையாளர்களுக்கு அல்ல. ஆனாலும் விளைவை எதிர்கொள்ள இருப்பவர்கள் சற்று பொறுப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதால் இத்தேர்வு வாக்காளர்களுக்கும் பொருந்தும். பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எவ்வளவு அறிவுரைகள் பள்ளியிலும் வெளியிலும் அதே போல வாக்காளர்களுக்கும் வழங்குங்கள். பள்ளியில் சாரணியர் இயக்கம், நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற குழந்தைகள் பாராளுமன்றத்தை கட்டாயமாக்குங்கள். அதன் செயல்பாட்டை ஆவணப்படுத்துங்கள். 100% வாக்கை பெற இது போன்ற திட்டங்களை சிந்திப்போம், செயல்படுத்துவோம். எந்த மாற்றங்களும் ஒரே நாளில் நிகழ்ந்து விட போவதில்லை. இவையெல்லாம் பாதைகளே. நல்ல தலைவர்களாக உருவாக்க, நல்ல தலைவர்களை உருவாக்க, கிடைத்த உரிமையை நிலைநாட்ட ஓட்டுரிமை மூலம் உறக்கச் சொல்வோம். இனி ஒரு விதி செய்வோம் ஒற்றுமையாய் என்று கூறி எனது உரையை பாரத அன்னைக்கு சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சரவண பவதாரணிக்கு இன்னும் ஒரு கூடுதலான உற்சாகமான கைத்தட்டல்கள். நன்றி ஐயா. ஒரு வித்தியாசமான ஓவியம், அதில் ஒரு வித்தியாசமான சிந்தனையும் உட்செலுத்தி மிக சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. நீங்கள் பேச பேச 2 நடுவர்களுமே ரொம்ப நுட்பமாக அவங்க உரையை கவனித்து கேட்டிருக்கிறாங்க. என்ன மதிப்புரைகளை சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரே வரியில் சொல்லணும்னா, இந்த சுற்றுல இந்த படம்பார் கதை சொல்லல ஒருத்தங்க தேர் பற்றி பேசினாங்க, ஒருவர் முதுமை பற்றி பேசினாங்க, இன்னொருவர் தன்னம்பிக்கை குறித்து பேசினாங்க. இந்த சங்கராவினுடைய தமிழங்கள் உயிர்மையினுடைய நோக்கமே சமூகத்தினுடைய அவலங்களை சுட்டிக்காட்டி குட்டிக்காட்டி அதை சரி செய்வதற்கான ஒரு யுத்த களமாக இது இருக்கிறது என்பதற்கு இந்த குழந்தையின் பேச்சு ரொம்ப சுவைபட பேசினீர்கள். இந்த இப்போ உடனடி தேர்வு மாதிரி உடனடி தேர்தல் வச்சு ஓட்டு போடாதவங்களையும் போட வைக்கணும், அப்பையும் போடலைன்னா அவங்களுக்கான நலத்திட்டங்களை ரத்து செய்யணுங்கிற இந்த புதிய சிந்தனை இருக்குது பாருங்கள். இந்திய தேர்தல் ஆணையம் கவனத்தில் கொள்ளக்கூடிய வகையில் சங்கரா ஒரு போட்டியை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. வாழ்த்து. நன்றி ஐயா. தொடர்ந்து படம்பார் கதை சொல் சுற்றுக்கு ஒரு படத்திலிருந்தே நாங்கள் அழைத்திருக்கிறோம்னு சொல்லுகிற அற்புதமான திரைக்கலைஞர், மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள். நோட்டா கூட போடு ஓட்டு, ஆனால் அந்த பூத்துக்கு போ, உன்னுடைய கடமையை செய். நம்ம லெட்டஸ்ட் டு த எடிட்டர் பேசுகிறதோ, பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுகிறதோ, நாடு சரியில்லைன்னு சொல்கிற 3/4 பேர் ஓட்டே போட போகிறதில்ல. என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஆனால் பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. இது ஒரு தேக நலன் சார்ந்த சிந்தனை இல்லை, தேச நலன் சார்ந்த சிந்தனை. நன்றி ஐயா. அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு நன்றி. 2 நடுவர்களுமே நல்ல மதிப்புரைகளை, வாழ்த்துரைகளை வழங்கி இருக்கிறாங்க. சரவண பவதாரணிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள். அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ஓவியங்களை எடுத்து தலைப்பாக்கி தங்கள் தமிழ் மூலமாக தமிழன்னைக்கு தலைப்பாகை சூட்டுகிற அற்புதமான பணியை இந்த செந்தமிழ் செல்வங்கள் மிக சிறப்பாக செய்கிறாங்க. அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற செந்தமிழ் செல்லம் எல்லா சுற்றுகளிலும் சிறப்பாக பேசி நடுவர்களின் நன்மதிப்பை பெற்று வரக்கூடிய ஜாக்ஷிகா, வாங்க. வணக்கம் ஜாக்ஷிகா. வணக்கம் ஐயா. நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஓவியம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோருக்கும் அறிமுகமான ஒன்று. ஆனால் அதில் நீங்கள் ரொம்ப புதுமையாகவும் வித்தியாசமாகவும் பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவீங்களா? நிறைவேற்றுவேன். சிறப்பாக பேசுவீங்களா? பேசுவேன். சிறப்பாக பேச உற்சாகமான கைத்தட்டலோடு வாழ்த்துகிறோம். சிறப்பாக பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். சங்கரா தொலைக்காட்சி கண்டெடுத்த முத்து, செந்தமிழ் செல்வி, சொல்லின் செல்வி ஜாக்சிகாவின் கால எப்பா 7ஆம் நம்பர் மஞ்சப்பணியனு ஓரமா நில்லுப்பா. ஜாக்சிகாவின் கால அங்கதன் வர்றான் வர்றான் வர்றான். புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு. இந்த காளைய பார்க்க 1000 கண்ணு பத்தாதுப்பா, 1000 கண்ணு பத்தாது. புடிச்சு பாரு தில்லு இருந்தா புடிச்சு பாரு. புடிச்சவங்களுக்கு சிங்கப்பெண் சிவனந்தனி வழங்கும் 1 லட்சம் ரொக்க பரிசுப்பா. புடிச்சு பாரு. ஓவியத்தை பார்க்கையிலேயே மெய்யும் மனமும் வீர சிங்கத்தின் புடரிபோல் சிலிர்த்தெழுகிறது.
தமிழரின் வீரமாண்மை பறைசாற்ற இந்த ஒற்றை காளையின் மதில் போதும். மறக்க முடியுமா மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நடத்திய போராட்ட நினைவுகளை? வாடிவாசல் திறக்கும் வரை வீடு வாசல் போக மாட்டோம் என சென்னை வங்கக்கரையில் ஓங்கி ஒலித்தது தமிழர்களின் வீர முழக்கம். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டின் பெருமையையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் விதமாக பதாகைகளை ஏந்திக் கொண்டு மனித சிங்கிள் பேரணியாக சென்னை மெரினாவில் நின்றார்கள். இதுவும் வழக்கமான ஒரு போராட்டம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் வரலாற்று பக்கங்களையே புரட்டி பார்க்க வைத்தது நம்ம ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சி. எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு பாக்குறீங்களா? இரவில் எனக்கு தூக்கம் வராத போது நிஜத்தில் நடந்த சம்பவங்களை என் அப்பா கதையாக உருவாக்கி சொல்லுவார். அப்படி சொன்ன கதைதான் ஜல்லிக்கட்டு. இது வெறும் கதை அல்ல, மாபெரும் புரட்சி. ஏறு தழுவுதல், ஏறுகோல், மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, பொள்ளறுதல் பிடித்தல் என தமிழகத்தில் பல இடங்களில் பல பெயர்களில் வலம் வரும் நம் வீர விளையாட்டு முல்லை நில மக்களின் திருமணத்திற்கு தொடர்புடையதாக இருக்கிறது. 12 மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடந்தாலும் எங்க மண்ணு மதுரைக்கு தானுங்க இன்னும் பிரசித்தி பெற்று விளங்குது என்பதை இந்த மதுரை தமிழச்சி மார்தட்டி சொல்லுவேன். ஆண்கள் மட்டுமல்லாமல் இன்று வீர தமிழச்சிகளும் வாடிவாசலில் காளை அவிழ்க்கிறார்கள். திமிரும் காளைகளும் திமிழ் பிடிக்கும் வீரர்களும் கலந்த கலவைதான் எங்கள் ஜல்லிக்கட்டு. மரபுகளை சுமந்து வாழும் தமிழர்களின் சின்னமும் எங்களின் அடையாளமும் ஜல்லிக்கட்டு தான். இவையெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது. எம் வீர விளையாட்டை பற்றி இலக்கியங்களும் பாடி பெருமைப்படுத்துகின்றன. வீரன் வெற்றி பெற வேண்டி ஏறு தழுவுதல் முதல் நாள் குறவை குத்து நடைபெறுமாம். கொள்ளேற்று கொடாஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள். காளையை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறவியில் கூட ஆயமகள் திருமணம் செய்ய மாட்டாளாம். அப்படி என்றால் வீரம் தமிழரின் உதரத்தில் ஊறி கிடக்கிறது என்பதற்கு இதைவிட பெரிய சான்று தேவையா? சிந்துவெளி தொடர்பான அகழாய்வுகளில் ஒரு காளையின் கொம்பை ஒரு மனிதர் பிடிப்பது போன்ற தரவுகள் கிடைத்துள்ளன. நினைத்தாலே சிலிர்க்கிறது. எம் தமிழர் வீரம் காலம் கடந்தது என்று எண்ணுகையில் தேனி மாவட்டம் புலிமான் கோப்பையில் கிடைத்த கல்வெட்டுகளும் அதற்கு ஆதாரம். நன்றி, வணக்கம். ஜாக்சிகா ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னு தன்னுடைய அற்புதமான உரையை இந்த ஓவிய சுற்றுல வழங்கி இருக்கிறாங்க. அந்த நினைவுகள் நம்ம மெரினாவில் நடந்த அந்த புரட்சியெல்லாம் ஒரு மீட்டுருவாக்குற மாதிரி தங்கள் பேச்சில் அப்படியே தொட்டு காட்டி பேசிட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஓவியத்துக்கு ஜாக்சிகாவினுடைய இந்த பேச்சு ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தது அப்படின்னு நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம். நடுவர்களும் அதை நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். நான் வரலாறு படிக்கின்ற போது ஜான்சி ராணி என்கின்ற அம்மா குதிரையில் பயணம் செய்ததாக படித்திருக்கிறேன். ஆனால் நாளைய வரலாறு ஜான்சி ராணி இல்லை, ஜாக்சி ராணி காலையில் பயணம் செய்தால் என்று வரலாறு பேசும். எல்லா எபிசோட்லேயும் திருநெல்வேலி அல்வா மாதிரி போட்டோன்னு வாய்க்குள்ளே போகும் பேச்சு. இன்றைக்கி அந்த அல்வாவில் மேலே தேன், கீழே பலாச்சொல்ல, நடுவில் செர்ரி, இடையில காஞ்ச திராட்சை, அப்படியே தகட்ட 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 அடிக்கிறதும்பான்ல, அவ்வை சண்முகனில் தெளிய வச்சு அடிக்கிறான்பான்ல. இதுக்கு மேலே ஒரு பேச்சு பேச முடியாது. அதில் ஓப்பனிங் கொடுத்தா பாரு, காம்பேரிங் மாதிரி, அந்த ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி தள்ளு தள்ளு பிடிச்சி பார். காலங்கிறது அரை மணி நேரம் சுற்றி 6 பேரை கிருகிருக்க வைக்கிறது இல்லை, 5 நிமிஷம் வந்து 8 பேரை காலி பண்ணி போகிறது. பிரமாதம் பிரமாதம். நன்றி ஐயா. அன்பு அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து தமிழக களத்தை ஆய்வு செய்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்கள் ஜாக்சிகாவினுடைய ஜல்லிக்கட்டு குறித்த இந்த பேச்சு எப்படி இருந்தது? இப்போ நான் அலங்காநல்லூரில் தான் இருக்கேன். அந்த 1000 ஜல்லி புதுக்கோட்டையில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, ஜல்லிக்கட்டு எல்லா ஊர்லேயும் இருக்குது, பரமக்குடி, ராமநாதபுரம், தென் மாவட்டங்களில். அந்த எல்லா ஊரும் ஒரு வீரம் தான். ஆனால் அந்த மதுரை மண்ணுக்கு தீரம் வீரம் எல்லாமே உச்சம். அது அந்த தள்ளு 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 ஜாக்சிகா பேர் மட்டும் கம்பீரம் இல்லை, பேச்சும் கம்பீரம். இறையருளால் நல்லா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கும். நன்றி ஐயா. அன்பு அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் உற்சாகமான வாழ்த்துரைகளை ஜாக்சிகாவுக்கு வழங்கி இருக்கிறாங்க. நாங்களும் உற்சாகமாக கைத்தட்டி பாராட்டுறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா.
ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று கொண்டிருக்கிற அற்புதமான அழகு தமிழ் நிகழ்ச்சி தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல் நிகழ்ச்சியில ஓவிய சுற்றுல ஒவ்வொரு குழந்தைகளும் அவ்வளவு அற்புதமாக அறிவார்ந்த செய்திகளை இந்த மேடையில் பேசுறத இல்லத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ராஜயாழினி, வாங்க. வணக்கம் ராஜயாழினி. வணக்கம் அண்ணா. தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையுமே சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர் நீங்கள். இந்த சுற்றுல ஓவிய சுற்று நீங்கள் எடுத்திருக்கிற ஓவியமே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியை வலியுறுத்துகிற ஒரு படமாக இருக்குது. இந்த படம் என்ன பாடத்தை சொல்ல போகுது அப்படிங்கிறத ராஜயாழினி மூலமாக கேட்க நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜயாழினி. நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விளம்பர ஈகை. இந்த ஓவியத்தை பாருங்கள். நிச்சயம் இது ஒரு கொரோனா காலமாகத்தான் இருக்க வேண்டும். இவரை பார்த்தால் கடையேழு வள்ளல்களை விட மிகச் சிறந்தவராக தெரிகிறார். நீங்கள் எல்லோரும் கேட்பீர்கள், தானம் செய்வது நல்லது தானே, அதை புகைப்படம் எடுத்து 4 பேரோடு பகிர்ந்து கொண்டால் அவர்களும் தானம் செய்ய வருவார்கள் என்று. ஆனால் நான் ஒன்று கேட்கிறேன். குழந்தை காப்பகம், முதியோர் இல்லம், ஏழைகள் வாழும் இடங்களில் சென்று தானம் செய்யும் உங்களில் யாராவது ஒருவர் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? இப்படி நாம் தானம் செய்துவிட்டு அதை புகைப்படம் எடுத்து விளம்பரப்படுத்துகிறோமே. இப்படியே போனால் இது கொடுப்பவருக்கு தலைகணத்தையும் பெறுபவருக்கு தலைகுனிவையும் ஏற்படுத்தும் என்று. இந்த ஓவியத்தை பாருங்கள். கொடுப்பவர் கொடுக்கும் விதம் என்ன ஒரு அலட்சியம்! ஆனால் அந்த குழந்தை கையேந்து இருக்கிறது. அந்த அப்பா தயங்கி தயங்கி அந்த பொருளை வாங்க வருகிறார். நண்பர்களே, பல இடங்களில் புகைப்பட கருவிகளுக்கு நடிப்பது போல இங்கு கொடுத்து அங்கு வாங்கி விடுகிறார்கள். பொய், போலி, நாடகம் இவையெல்லாம் திரைப்படங்களில் மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் இருக்கிறது. பல இடங்களில் கொடுப்பவரும் போலி, பெறுபவரையும் போலியாக சித்தரிக்கப்படும் அளவிற்கு விளம்பர போகம் அதிகமாகிவிட்டது. கொரோனா காலகட்டத்தில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க சொன்னால் இந்த விளம்பர பிரியர்கள் பசிக்கு சோறு விளம்புவதை கூட விளம்பரப்படுத்தினார்கள். மழை, வெள்ளம், புயல் போன்ற இக்கட்டான சூழ்நிலையில் கூட இவர்கள் உதவி செய்ய சென்றார்களோ இல்லையோ, தனது புகைப்பட கருவிகளை எடுத்துக்கொண்டு விளம்பரப்படுத்த சென்றார்கள். ஐயமிட்டு உண் என்கிற ஒரு தொண்டு நிறுவனம், அவர்கள் ஏழைகள் வாழும் இடங்களில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைத்து விடுகிறார்கள். நாம் தானமாக கொடுக்க விரும்பும் உணவு பொருளை அதில் வைத்து விட வேண்டும். யாருக்கு பசி எடுக்கிறதோ அவர்கள் அதிலிருந்து எடுத்து உண்ணலாம். அதிலிருந்து எடுப்பவர்கள் ஏழையாக இருக்கலாம், தினக்கூலியாக இருக்கலாம், ஏன் பணம் படைத்தும் பசி கொண்டவனாக பையில் பணமில்லாமல் கூட இருக்கலாம். அவர்களின் பசியை போக்கும் இந்த திட்டம் மிக அருமையான திட்டம். இந்த திட்டத்தில் கொடுப்பவர் யார் என்று பெறுபவருக்கு தெரியாது, பெறுபவர் யார் என்று கொடுப்பவருக்கு தெரியாது. தெரு தெருவாய் கூட்டினால் அது பொதுநலத் தொண்டு. ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. நண்பர்களே, நீங்கள் விளம்பரப்படுத்துவது ஒரு வணிகம். வணிகம் செய்வதிலே அறம் இருக்கலாம், அறம் செய்வதிலே வணிகம் இருக்கக்கூடாது. நண்பர்களே, நீங்கள் உதவி செய்யுங்கள், ஆனால் அதை ஒருபோதும் விளம்பரப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜயாழினி, நாம் உதவி செய்கிறது விளம்பரத்துக்காக அல்ல அப்படிங்கிற இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் தினம் தினம் நாம் சோஷியல் மீடியாக்களில் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனையை இந்த மன்றத்தில் பேசி அதுக்கு ஒரு தீர்வு காண முயற்சிச்சிருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நன்றி. ராஜயாழினியினுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பேச்சு எப்படி இருந்தது அப்படிங்கிறத நடுவர்கள்கிட்ட கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன், திரைக்கலைஞர், மூத்த பத்திரிகையாளர் திரு மைப்பா அவர்கள். நிறைய கூடம் தழும்போது குறை கூடம் தான் கூத்தாடும். அந்த செல்ஃபி, அந்த கொரோனா காலம், இது என்னென்னா எது புகழ் எது விளம்பரம்னு அவங்களுக்கு தெரியல.
நீங்கள் என்னை புகழ்ந்தா, என் திறமைகளை புகழ்ந்தா அது எனக்கு ஒரு அங்கீகாரம், அடையாளம். நானே என்னை பாராட்டுறதுன்றது அதை விட மோசம் எதுவும் இருக்க முடியாது. இந்த தனி மனித அந்த வக்கரமான சில உணர்வுகளை இல்லை, அதாவது திருமூலர் சொல்கிறார், ஆர்க்கும் இடுமின் அவரவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன் மின். காக்கேட்டை கற்றுக்கன்றார். சாப்பாடு வச்சு அதை எல்லாரையும் கூப்பிடும். நம்பால் உள்தப்பை போட்டு எவனா வந்தானா, நீங்கள் எத்தனை பேர் வரங்க, குக்கர் அப்போ தான் வைக்க முடியும். நீங்கள் வீட்டில் ரிலேட்டிவ் கெஸ்ட்டை விடுங்க, வீட்டு புருஷனே வந்தால் எத்தனை மணிக்கு வருவாங்க சாப்பாடு வைக்கணும். இன்றைக்கி நிலமை அப்படி இருக்குது. இது ரொம்ப கிளாஸாக பேசியிருக்காங்க அதெல்லாம். ஆனால் ஆமாம், பானன் பிராட்டப்பு, பெற்றோர், சிந்தனை, டிஎன்ஏ, இவ்வளோ விஷயம் இருக்குமா, அதில் கிளாஸாக பேசுகிறேன். நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஈதல் இசைப்பட வாழுதல் தானே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான். நீ எல்லாம் செய்யாட்டியும் சும்மாரு, போலி விளம்பரம் வேண்டாம். அதுதான் இந்த பேச்சு. இது வந்து ஒவ்வொருத்தனுடைய, சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டாங்க இந்த சுற்றுல, நீ ஒரு இரத்தத்தை டயாலிசிஸே பண்ணிட்ட. நன்றி ஐயா. இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அருமையான பேச்சு. இந்த போலி விளம்பரங்களை விட்டு தள்ளுங்க. வருவது தானே வரும், வருவது தானே வரும். அண்ணனுக்கு நன்றி. 2 நடுவர்களும் நல்ல மதிப்புரைகளை, வாழ்த்துரைகளாக வழங்கி இருக்கிறாங்க. ராஜயாழினிக்கு உற்சாகமான கைத்தடல்கள் மூலமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பரிசாக்குகிறோம். வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அதி அற்புதமான இந்த ஓவிய சுற்றுல 20 செந்தமிழ் செல்வங்களும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. படம் வாழ்க்கைக்கு பாடம் அப்படிங்கிறத இந்த பிள்ளைகள் பேச்சு மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும். உங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்டு மதிப்பீடு செய்து கருத்துரைகளை வழங்கி இருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய அன்பு நடுவர்கள், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைக்கலைஞர், பன்முக கலைஞர் அன்பு அண்ணன் மைப்பா அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய வழிகாட்டி அன்பு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் நன்றிகளை பரிசாக்குகிறோம். அற்புதமான ஓவிய சுற்று. இல்லங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேள்வி போல நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பீடு செய்த நடுவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்களையும் மூத்த பத்திரிகையாளர் மைப்பா நாராயண் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உற்சாகமான கைத்தடல்களோடு நடுவர்கள் மேடைக்கு இனிதே வருகிறார்கள். அற்புதமான எங்கள் பாசத்திற்குரிய 2 ஆளுமை மிக்க நடுவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. இத்தனை செந்தமிழ் செல்லங்களினுடைய அழகார்ந்த தமிழை இவ்வளவு நேரம் கேட்டு ரசித்து, கூடவே மிக கடினமான பணியான மதிப்பெண்களையும் வழங்கியிருக்கிறீங்க. ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு இறுதி நிறைவு அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த சுற்றினுடைய நிறைவை உங்களுடைய வளமான வாழ்த்துரைகளாலும் இந்த பிள்ளைகளுக்கான வழிகாட்டுதல்களோடையும் நிறைவு செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த சுற்றில் சிறப்பாக பேசியவர்கள் யார், வெளியேறப் போவது யார் அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல 2 நடுவர்கள் வசம் இந்த அரங்கம் ஒப்படைக்கப்படுகிறது. அன்புக்குரிய பெருமக்களே, இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து நான் சொல்வதற்கு முன்பு, இந்த தொடர் தொடங்கிய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட பல வாரங்களாக பல நூற்றுக்கணக்கான பேர் பங்கு பெற்று அந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி இன்றைக்கு 20 இளம் சிங்கங்கள் வந்திருக்கிறது. இந்த சுற்றினுடைய நிறைவுக்கு செல்வதற்கு முன்பு பல்வேறு பணிகள் மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், சிந்தனையாளர், சமூக அக்கறை கொண்டவர், நாடறிந்த நல்ல மனிதர், பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு சங்கரா தொலைக்காட்சியினுடைய ஒற்றை அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வை செம்மாந்து நடத்தி தந்த மைப்பா அவர்களுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. எல்லாம் வல்ல சங்கரருடைய அருளால் அடுத்த முறை இந்த அரங்கத்திற்கு வருகின்ற போது தமிழக அரசின் உயர் விருதினை ஒன்றை அவர் பெற வேண்டும் என்பதை வேண்டுகோளாகவே வைத்து அவருடைய வாய்ச்சொற்களுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கேன், எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு பூரா போயிருக்கேன். ஆனால் இன்றைய நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய அனுபவம். ஒரு நல்ல கை தேர்ந்த சிற்பியினுடைய சிற்ப கூடாரத்துக்கு போன ஒரு உணர்வு. ஏனென்றால் சிற்பி என்ன பண்ணுவான்னா, எது தேவையில்லையோ அதை சிற்பத்துலேருந்து தூக்கிடுவான். எது தேவையில்லையோ தூக்கிட்டால் அது தேவையானது அழகாக வந்துடும்.
என்னை நன்றாக படைத்தனன் இறைவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு திருமூலர் சொன்னார். 3000 பாடல்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த தமிழ் எங்கடா இருக்குது, இதுதான்டா போலீஸுன்ற மாதிரி, இதுதான்டா தமிழ் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன வயசில் பெரிய ஞானங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ஊர்லேருந்து ஒரு பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. அதை நல்லா கவனிக்கணும். எல்லாரும் மத்தியதர குடும்பம். ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையில் இருக்காங்க. பணிச்சும் ஆசிரியராக இருக்காங்க, ஓவியராக இருக்காங்க, விவசாயம் பண்ணுறாங்க, கிராமத்தில் ரிமோட் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அந்த நம்பிக்கையை சுமந்த நம்மாலும் முடியும், அந்த ஒற்றை நம்பிக்கை சொல்ல எடுத்துன்னு வந்திருக்காங்க. 20 பேர் 20 தலைப்பில் அது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அவ்வளோ சீக்கிரம் சுருக்க சொல்லி பிரமாதப்படுத்தியிருக்காங்க. எனக்கே ஒரு பெரிய நல்ல அனுபவம். 6 மாதங்கள் முயன்று 50 நல்ல தரமான புத்தகங்களை படித்தால் கூட இந்த அனுபவம் கிடைக்கிறோம்னு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் உண்மையிலே கலந்துன்றதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிக்க மகிழ்ச்சி. எந்த வித எப்போ விருட்சமாகும்னு இறைவனுக்கு தான் தெரியும். இதில் நாளைக்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள், தனி சொற்பொழிவாளர்கள் ஐரோப்பாவிலேருந்து வர முடியாது. நம்ம ஊரில் புதுக்கோட்டையிலேருந்து தான் வர முடியும், காரைக்குடியிலேருந்து தான் வர முடியும், மதுரையிலேருந்து தான் வர முடியும், தஞ்சாவூர்லேருந்து தான் வர முடியும். ஒரு ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாங்க. நாகர்கோவில் பூர்வமாக கொண்ட ஆராதனா, ஒரு என்ன பேருன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, தனித்த பாணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடல் மொழி, சொல்மொழி, குரலில் மட்டும் ஆவேசம் இல்லை, உள்ளற அந்த அடர்த்தியான கருத்துக்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய பெருமக்களே, நாம் இந்த படம்பார் கதை சொல் கருத்து சொல் என்கின்ற இந்த சுற்றில் நாம் நிறைவு பகுதிக்கு நெருங்கி கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய இதய துடிப்புகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆத்ம சுத்தத்தோடு சிறப்பு விருந்தினருக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்காக அரும்பாடுபட்டு உங்களை அழைத்து வந்த பெற்றோர்கள், உங்களை ஊக்கப்படுத்தும் ஆசிரியர்கள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நிமிடம் இடைவிடாது நம்முடைய கைத்தட்டு. 20 பேரும் எங்களுடையது. கண்டிப்பாக இனிவரும் சுற்றுக்கள் இறுதிச் சுற்றை நோக்கி போவதால் பலரை விளக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் கைப்பொருள் எங்கள் இருவருக்கும் உண்டு. இந்த சுற்றை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய முடிவு நிர்வாகமோ பேக் ஆஃபீஸோ இவர்களோ கூட அல்ல, முழுக்க நடுவர் சார்ந்த முடிவு என்பதை தைரியமாக உள்ளத்தின் ஒடிகொண்டு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இனிவரும் சுற்றுக்களில் வெளியேற்றப்படுவர்கள் அவர்கள் எந்த காரணம் கொண்டும் உள்ளே வர முடியாது. காரணம் போட்டி இறுகுகிறது. அந்த வகையில் நான் ஒரு அன்பை மட்டும் இங்கே அழைக்கின்றேன். அவரை ஏன் அழைத்தேன் என்பதை பின்பு சொல்வேன். முகில்மொழியன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு குழந்தை அபிநயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சரவண பவதாரணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மேகாஸ்ரீ அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். 4 பேருக்கும் உற்சாக கைத்தட்டு. இவர்கள் இந்த சுற்றில், இந்த போட்டியில் இனி வரும் காலத்தில் உங்களோடு பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை இழக்க இருந்தார்கள். காரணம், நான் தினசரி உங்களை மதிப்பீடு செய்கின்றேன். சிறப்பு விருந்தினர் சில கணக்குகளை வைத்திருக்கிறார். ஒரு பேச்சுக்கான இலக்கணம், ஒரு மௌனமொழி, ஒரு ஏற்ற இறக்கம், கருத்துச் செறிவு, படத்தோடு ஒட்டி பேசுவது என்று பல விஷயங்களை அவர் திரைத்துறையிலே நுண்மான் நுழைபலத்தோடு இருந்தவர். ஆனால் நிர்வாகம் என்ன செய்தது என்று சொன்னால், அடுத்து வரக்கூடிய சுற்றெல்லாம் இறுதிப் போட்டிக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய காலிறுதி, அரையிறுதி என்பதால் அந்த வெளியேற்றம் என்பதை அங்கிருந்து தொடங்கலாம். இப்போ அடுத்த சுற்றுகள் வள்ளுவனை கொண்டாடக்கூடிய திருவள்ளுவர் சுற்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு முந்தைய இந்த சுற்றில் தப்பித்தவறி இவர்கள் சூப்பர் 6க்கு செல்வதைப் போல அடுத்த சுற்றுக்கு உங்களோடு இணைகிறார்கள். இன்றைய நிலையில் காத்திருப்பு பட்டியல், நாளைக்கு மட்டும் தமிழன்னை கை கொடுக்கிறார்கள். இந்த 4 பேரும் இன்னும் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை அடுத்த வார சுற்றுகளில் இவர்கள் அங்கிருந்து கைத்தட்டி நீங்கள் இங்கு வரலாம், இவர்களும் இங்கேயே நிற்கலாம். அது இறைவனும் இயற்கையும் எடுக்கக்கூடிய முடிவு. அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல. நடுவர்களின் தீர்ப்பு இந்த நிகழ்வை பொறுத்தவரை இனி இறுதியானது, உறுதியானது. இவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அரங்கத்திற்கு அழைத்து செல்ல அன்போடு வேண்டுகின்றோம். நிறைந்த பாராட்டுகள். இந்த நிகழ்வின் முற்றுப்புள்ளிக்கு நாம்
மையெடுத்து இவர்கள் எண்ணத்தில் ஓவியம் வரைவதற்கு முன்பு இந்த சுற்றை வண்ணத்தால் மெருகேற்றிய 2 பிள்ளைகளுக்கு ஒரு சிறப்பு பரிசை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய நாராயணன் அவர்கள் என்ன சொன்னார் என்றால், ஒரு படத்திற்குள் இலக்கிய விஷயத்தை சொல்லி நம் இதயத்தை தொட்ட ருத்ரன் அவர்கள் இன்றைய போட்டியினுடைய சிறப்பு பரிசுக்குரிய ஒரு பாராட்டை பெறுகின்றார். தன்னுடைய கனத்த செய்திகளால் இதயத்தை தொட்டு மென்மையோடு 8 சுற்றுகளை கிருஷ்ணனுடைய பாதம் போல அடியெடுத்து வைத்து இன்றைக்கு ஏதோ தன்னுடைய செயல்பாட்டால் நடுவருடைய இல்லத்தை தொட்ட கவினேஷ் பிரபாகரன் அவர்கள் சிறப்பு பரிசை இந்த போட்டியில் பெறுகின்றார். நாங்கள் இந்த சுற்றிலிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்த்துக்களால் வார்த்தைகளால் உங்களுடைய எண்ணத்தை தொடுவதற்கு தன்னுடைய எழுத்தாணி கொண்டு எழுதி சொற்கோயிலை கட்ட நிறைவு செய்ய வருகின்றார். அனைவர் சார்பாகவும் அன்பு இளவல் ராகவேந்திரன். ஒரு பலத்த கைத்தட்டல். மிக சிறப்பாக நடைபெற்று நிறைவு பெற்றிருக்கிற இந்த ஓவிய சுற்றுல நம்முடைய 2 நடுவர் பெருந்தகைகளும் 4 போட்டியாளர்கள் பெயரை சொல்லி மேடைக்கு அழைத்த போது ஒரு கணம் இந்த அரங்கமே அப்படியே மௌனம் சூழ இருந்தது. சிறப்பாக பேசக்கூடிய எங்கள் நண்பர்கள், எங்கள் தோழர்கள் வெளியேற போறாங்களோ அப்படிங்கிற வாட்டம் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தையின் முகத்திலும் இருந்தது. ஆனால் தித்திப்பான ஒரு செய்தியை நடுவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த 4 குழந்தைகளும் காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள், அடுத்த சுற்றுக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தித்திப்பான அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இந்த சுற்றில் ஓவிய சுற்றில் நட்பு என்கிற ஓவியம் குறித்து பேசிய கவினேஷ் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஒரு குடும்பத்தினுடைய கனவுகளை பற்றி பேசிய ருத்ரன் அவர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசை பெற்ற இருவருக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த 20 செந்தமிழ் செல்லங்களும் தொடர்ந்து நம்மோடு அடுத்த சுற்றுக்கும் பயணிக்க இருக்கிறார்கள். தமிழை கைகளில் ஏந்தி பயணிக்கிற இந்த செந்தமிழ் செல்லங்களுக்கு இல்லங்களில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்களே, உங்கள் உள்ளங்களில் இடம் கொடுங்கள். இந்த பிள்ளைகள் நாளை தமிழை அரியணை ஏற்றப் போகிறார்கள். தரணி உயர இவர்கள் வலம் வர இருக்கிறார்கள். அந்த அற்புதமான வாய்ப்பை ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி அமைத்து கொடுக்கிறது. அடுத்த சுற்றில் அற்புதமான தலைப்பில் அறிவார்ந்த செய்திகளோடு இந்த பிள்ளைகள் பேச நீங்கள் கேட்க காத்திருங்கள். அடுத்த சுற்றில் விரைவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.